SBO Digital Marketing. Turn your social media time into real earnings. Build your own digital marketing business in part-time job. SBO is a trusted company. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால தான் மாவுச்சத்தை குறைத்து காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில காய்கறிகளில் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு வகையான மாவுச்சத்து இருக்கிறதுனால காய்கறிகளையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இந்த ஸ்டார்ச் கண்டென்ட்டை வச்சு காய்கறிகளை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், இன்னொன்று ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். இப்போ நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் பார்த்தா நாறு சத்தும் ஜாஸ்தியா இருக்கும், நீர் சத்தும் ஜாஸ்தியா இருக்கும். சர்க்கரை அளவை ஏத்துமா ஏத்தாதா அப்படின்னா முக்கால்வாசி நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் சர்க்கரை அளவை ஏத்தாது. உதாரணத்துக்கு கீரை வகைகள், அவரை வகைகள், வாழைத்தண்டு, வெண்டைக்காய், பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய், கோவக்காய், சுரக்காய், சௌ, குடமிளகாய், காலிஃப்ளவர், தக்காளி, வெங்காயம், வெள்ளப்பூசணி, முட்டைகோஸ், முள்ளங்கி, மஷ்ரூம், நூல்கோல். அதே சமயம் சில நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் ஆன கேரட், பீட்ரூட், மஞ்சள் பூசணியில சர்க்கரை இருக்கிறதுனால சமைத்து சாப்பிடும் போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை மிதமாக ஏற்றும். இந்த மிதமான ஏற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த காய்கறிகளை தண்ணீர்ல பாயில் பண்ணி சாப்பிடாம லைட்டா வதக்கி சாப்பிட்றது பெட்டர். இப்ப ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்க்கு வருவோம். உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, வாழைக்காய், பட்டாணி, இனிப்பு சோளம். இது